வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் அறிக்கை என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சிறந்த வரலாறு இருக்கின்றது. சொல்ல போனால் 1916ஆம் ஆண்டு நீதி கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று தொடங்கப்பட்டு டிசம்பர் மாதம் 1916ஆம் ஆண்டிலே பார்ப்பனர் அல்லாதார் அறிக்கை என்று வெளியிட்டார்கள். அது இன்றளவும் பேசுகின்ற ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அதிலே சொல்லப்பட்ட பல செய்திகளை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது நிறைவேற்றினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில இந்தியாவிலேயே ஒரு தேர்தல் அறிக்கையினை தந்து அந்த தேர்தல் அறிக்கை ஒரு பேசுபொருளாக ஆகுகின்ற தன்மையிலே அதிலே சொல்லப்படுகின்ற அந்த பல்வேறு திட்டங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன திட்டங்களை செய்வோம் என்பது மக்களிடையே வெகுவாக பரவி அதன் காரணமாக ஆட்சிக்கு வந்ததும் அதிலே இருக்கக்கூடிய சில திட்டங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தி வருவதன் காரணமாக ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற நேரத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை என்பதை மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமையினை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு மத்தியிலே பாஜக ஆட்சி புரிகின்றது. 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றது. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி ஒருவரும் அவர்கள் அறிக்கையில என்ன சொன்னார்கள், எதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்று யாருக்கும் தெரியாது, அவர்கள் கட்சிக்காரருக்கே தெரியாது. அதே போல தமிழ்நாட்டிலே பல்வேறு கட்சிகள், எதிர்கட்சிகள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுகின்றார்கள். ஆனால் அது மக்களிடத்துல எந்த விதமான செல்வாக்கும் பெறுவதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கை என்பது அது பேசுபொருளாகி அதிலே எத்தனை திட்டங்களை அவர்கள் செயல்படுத்தினார்கள், எப்படி செய்வார்கள் என்பதுதான் அங்கே தேர்தல் நேரத்திலே மக்களிடையே பேசப்படுகின்ற தன்மையை பார்க்கின்ற பொழுது அவருடைய தேர்தல் அறிக்கை எந்த அளவிற்கு மக்களிடத்திலே ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொண்டால், தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அறிக்கையிலே குறிப்பாக சமூக நீதி குறித்த ஒரு செய்தியினை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகின்றேன். திராவிடர் இயக்கம் என்பதே சமூக நீதி இயக்கம். தந்தை பெரியாருடைய 50 ஆண்டு காலத்திற்கு மேலான மக்களிடையே நடத்திய போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம். ஆக இந்த இயக்கம் சமூக நீதிக்கான இயக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆகவே தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கையிலே சமூக நீதி குறித்த பார்வை அனைத்து திட்டங்களிலும் இருக்கும். அந்த வகையிலே இப்பொழுது அவருடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றார்கள். அதாவது வெளிநாடு செல்லுகின்ற மாணவர்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில வேலை வாய்ப்பின் காரணமாக அவர்கள் பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார்கள். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாலே அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் அல்லது வேலை வாய்ப்பிலே இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உயர் ஜாதியினர் மட்டுமே இந்த நிலையிலே தற்பொழுது தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற திராவிட இயக்க ஆட்சியின் காரணமாக கல்வி புரட்சி ஏற்பட்டு பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்கள் உயர் படிப்பிற்கும் வேலை வாய்ப்புக்கும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு சென்ற வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்களுக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அயலக நிதி உதவி திட்டம் என்கின்ற பெயராலே அவருடைய படிப்பு செலவு போன்ற பல்வேறு செலவுகளுக்கு இங்கே அரசு உதவி தருகின்றது. இதே போன்ற ஒரு உதவியினை பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, அதே போல சிறுபான்மை இன மாணவர்களுக்கு தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இருந்து வந்த நிலையிலே தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே இதனை குறிப்பிட்டு இதனை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மாணவர்கள், அதே போல சீர்படைப்பினர், இவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பெறுகின்ற சிறப்பு திட்டம், அவர்களுடைய பயண செலவு,
கல்லூரி கட்டணம் ஆகியவற்றை அரசே ஏற்கும் என்பதனை அறிக்கையிலே சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் சிறுபான்மையினர் அவர்கள் அயலக பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பெறுவதற்கு உறுதி செய்கின்ற வகையிலே சிறப்பு திட்டம் உருவாக்கப்படும். அதனை அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர் கல்வி திட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு புதிய திட்டம் உருவாக்கப்படும் என்று சொல்லியிருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு அறிவிப்பாகும். இன்றைக்கு அரசு வேலை வாய்ப்பு என்பது சுருங்கி வருகின்ற நிலைமையிலே தனியார் துறையில வேலை வாய்ப்பு அதிகரித்து வருகின்றது. ஆகவே தனியார் துறையில் இடஒதுக்கீடு வேண்டும் என பல அமைப்புகள் கோரி வருகின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த தனியார் துறையிலே இடஒதுக்கீடு என்பதனை அதற்கான ஒரு சட்டம் வர வேண்டும் என்பதற்கு ஒரு முன்னோட்டமாக அவர்கள் ஒரு அறிவிப்பினை செய்திருக்கின்றார்கள். அதாவது ஆண்டுக்கு ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் ஊதியம் பெறும் உயர்நிலை பணி வாய்ப்புகளை ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மரபினருக்கு வழங்கும் தனியார் நிறுவனங்களுக்கு முதலீட்டு ஊக்கமானியம் மற்றும் இதர சலுகைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இது இடஒதுக்கீட்டு சட்டத்திற்கு ஒரு முன்மாதிரியான ஒரு அறிவிப்பாக நாம் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி சார்பான இந்த அறிக்கையானது அனைத்து மக்களாலும் வரவேற்கப்படும். ஆகவே இந்த சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், வாக்குரிமை பெற்ற இளைஞர்கள், அவர்கள் குடும்பத்தார் இதற்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.